ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அது ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்தால் நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி எங்கள் ஆள் வந்து சொல்லியிருக்காரு. எங்கள் ஆள் மீன்ஸ் என்னோடய பையன்தான். அதாவது அவனுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா தான் அவன் வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவானாமா. அதுக்கு இன்றைக்கி ட்ரையல், இன்றைக்கி லீவ் நாள் வந்து எனக்கு ட்ரையல் பார்த்து கொடுங்க, டேஸ்ட்டு ஓகேன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். படிங்க. எக்கு வச்சு தான் அந்த ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் தான் உடைக்கிறாரு. வெரி குட். இதில் 2 எக்கு மட்டும் போடுங்க. இதுலேயே 2 எக்கு போட்டுக்கலாமா? பீட் பண்ணுமே. சரி, இதுலேயே 2 எக்கு போடு. ஃபஸ்ட்டு இந்த கப்புக்கெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். என்னென்னா ஸ்டீமில் வச்சு பாயில் பண்ண போகிறோம் எக்கை. ஸ்கூலுக்கு வந்து எக்கு மட்டும் அலோடு, மற்ற எந்த நான்வெஜ் வந்து அலோடு கிடையாது. நல்லா பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் பெப்பர் போடுறீங்க. எடுத்துக்கோ பெப்பர். இதுக்கு கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கேன். நல்லா பீட் பண்ணு. சால்ட்டு போடணுமா? ஆக்சுவலி சால்ட்டு போடுவாங்களா? ஆக்சுவலாக நாங்களே வீடியோ பார்த்து தாங்க செய்கிறோம். எக் 65 ரெசிபி தான் செய்ய போகிறோம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாமா? வெயிட் பண்ணாமல் சால்ட் எடுத்துக்கிறோம். பேசாமல் நம்ம இதில் கேரட்டு கொஞ்சம் போட்டுருந்துருக்கலாம்டா. இந்த கேரட் ஆக்சுவலி ஒரு கலக்கு மாஸ்டர். இந்த மாதிரி எடுத்தால் இப்படி வலிக்கிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து நிற்கணும். அப்போ தான் நல்லா வந்துருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்தால் தான் சார் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போவார். அதனால எப்படி செய்யணும்னு அவன் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. போதுமா அது பாயில் தானே ஆகுது. இதுமா கரெக்டான போதும் இருக்குதுங்க. ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த வீடியோவில் எவ்வளோ நிமிஷம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணணுன்னு சொல்லலை. நாங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு சொல்கிறோம் எவ்வளோ நிமிஷத்தில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்ட்டு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். வெயிட் பண்ண, அம்மா எடுக்கிறேன். கிளாத்தில் புஷ்ஷுன்னு வந்துருக்கு, பட் பாயில் ஆயிருக்கான்னு தெரியலையே. உள்ள ஒரு ஸ்பூன் எடு, குட்டி நைஃப் ஒன்று இருந்துச்சு, அது எடு. இந்த இங்கே இருக்கு பாரு. கட் ஆகுதா? போதும். ஆஃப் பண்ணிடு. 10 மினிட்ஸ் கரெக்டாக பாயிலாக இருக்குங்க. 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணலன்னா அடி பிடிக்குது. சரி, எப்படியும் 65 தானே போட போகிறோம், அதனால் நாங்கள் ஆஃப் பண்ணியாச்சு. ஐ திங்க் பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கட் பண்ணால் கட் ஆகுது கரெக்டாக, அதனால பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் எடுக்கணும். வெயிட் பண்ணு. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ். சூடாக இருக்கா? இது இல்லைடா, இது ஆறுறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் ஆறுறதுக்குள்ளே பச்சை கருவேப்பிலையை பொரிச்சுக்கலாம் எண்ணெயில். சரிடா, வரட்டு. ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆயிலில் பொரிக்கிறதுனால படன்னு பொரிச்சிருச்சு. ஓகேவா? பொரிஞ்சுது. தண்ணி லைட்டாக இருந்திருக்க மாட்டேங்குது. ஆக்சுவலாக நான் தண்ணியை வந்து ட்ரை பண்ணேன் டவல் வச்சு, அப்பயும் ட்ரை ஆகலை. போதும்னு நினைக்கிறேன். தக்ஷித் போதும் தானே? ரொம்பவும் ட்ரை ஆகிட்டு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்துருவோம். தண்ணி இருந்திருக்குமோ ஆயில்ல?
இந்த அளவுக்கு கருவேப்பிலை பொரிஞ்சிருக்கு. அதை எடுக்காதம்மா, அது இருக்கட்டு தக்ஷித், அது இருக்கட்டு விட்டுரு. தக்ஷித்மா நீ எடுக்க மாட்ட, பாத்திரத்தை ஹேண்டில் பண்ண முடியாது வெயிட்டை. கருவேப்பிலை ஆயிலில் பொரிக்கிறது ஃபெயிலியர் நினைக்கிறேன். இது கரெக்டாக வந்துச்சுன்னு சாப்பிட்டு இப்போ இதில் கொட்டி பார்ப்போமா? சட்டு கேட்கும் தக்ஷித்மா. நகர வந்திருக்கா வரலையா? சரி இப்படி பண்ண நகர. இரு நானே எடுக்கிறேன். ஓகே தான். மொபைல் பிடிங்க புஜோ. ஆக்சுவலாக அப்படியே தட்டினா வரல, இந்த மாதிரி தான் பாயில் ஆயிடுச்சு. ஒரு பேசாம என்ன செய்கிற? ஆக்சுவலி நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போனதில்ல, எங்கள் அம்மா ஒரு டிஷ்ஷு இந்த சைஸில் பீஸை கட் பண்ணி ஆல்ரெடி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மசாலா தான் உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு போடணும். ஆக்சுவலாக நான் போடல, அரிசி மாவு இல்லைன்னு. எனக்கு இதில் ஹாஃப் பீஸ் வேணும். இதில் ஹாஃப் எனக்கு வேணும். நான் ஒரு டிஷ் வேணும். ஆக்சுவலாக இது செஞ்சுட்டு பாத்திரம்லாம் நானும் வாஷ் பண்ணணும். தக்ஷித் மொபைல் ஷேக் ஆகாமல் இது பண்ணு தக்ஷித்மா. உனக்கு எந்த பீஸ் வேணும்? ஒரு பீஸ் ஃபுல்லாக வச்சுருவா? 2 பீஸ் வேணும் எனக்கு. 2 வேணுமா? இரு வெயிட் பண்ண. நல்லா வரலன்னா 4 எக்கு வேஸ்ட்டு. ஒரு ஸ்நாக்ஸ் கட்டு இருக்கு. அப்படியே பாஸ் பண்ண. எக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். சார் அவன் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிறாரு, அவர் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாரோடது நல்லாயிருக்கோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் 1 டே ஸ்நாக்ஸுக்கு தவா எடுத்து வச்சுருக்காரு. ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது. ஆக்சுவலாக ஆயில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் செஞ்சால் சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு ட்ரையல் எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டு ஓகே இருக்கிறதுனால தான் சாப்பிடுவேன்னா. நான் இது என்னைக்கு சப்போஸ் இன்றைக்கி நல்லா வராமல் செய்கிற ஸ்நாக்ஸ் செய்கிற அன்றைக்கி நல்லா வந்தால் என்ன பண்ணுறது? உங்கள் அம்மா சீட்டெல்லாம் இப்படி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படி வெளுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டுற வேண்டியதான். ஆக்சுவலாக ஆயில் ஓவர் ஹீட் ஆகி நான் போட்டேன். நீங்கள் ஆயில் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி மீடியம் ஹீட்டில் இருக்கும்போதே போட்டுருங்க. சிக்கன் மாதிரி ஃப்ரை ஆகுது. அடுத்து இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, இதையும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்.
ஓகே, அவனுக்கு மசாலா வேணாமா, அவன் ஏதோ பண்ணுறேங்கிறான். வெயிட் பண்ண தக்ஷித், தவா சூடாகுது, இதை வேஸ்ட் பண்ண வேணாம். அவனோட ரெசிபி ஆயில் போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு. அம்மா ஆயில் ரொம்ப கோவமாக இருக்கு, வெடிக்குது பாருங்க. கருவேப்பிலையை ஒரு கொத்து வாஷ் பண்ணி நான் ஃப்ரை பண்ணேன்னு அவன் ஏதோ வேறு ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் நைஃப் யூஸ் பண்ணாத. இது வந்து நாங்கள் ரஷ்யன் ஸ்டைல். ரஷ்யன் ஸ்டைலா? ரஷ்யா எப்போ போனேன்? ஆல்ரெடி ஸ்டீமில் பாயில் பண்ணிருந்து சார் இப்படி போட்டுட்ருக்காரு. ஏய், எதுவுமே மசாலா போடாமல் போடுறேன். நான் லாஸ்ட் பீஸு இந்த போண்டா மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு. லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் சேர்ந்தது அந்த மசாலா. கரம் மசாலா மட்டும் தனியாக இல்லை, இது கரம் மசாலா தான், அம்மா அரைச்சது தான். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி பார்ப்போம். வருது அம்மே. ஆனால் காலையில் எப்படிடா அவசரமாக அதை செய்கிறது? கரண்டி பெரிய கரண்டியை போயிடுச்சு. ஃப்ளேம் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டேன். பாருங்க, அவனோட ரெசிபி பக்கத்துலேயே செஞ்சிட்ருக்கான். கருவேப்பிலை போட்டு கரம் மசாலா, அந்த எக்கு பாயில் ஸ்டீம் பண்ண எக்கு, அவ்வளோதான். சால்ட்டு போட்டியா? மஞ்சத்தூள் போட்டியா? மஞ்சத்தூள் சத்தமாக தூளுடா, கேட்காதுடா. அம்மா ஃபோனில் வீடியோ எடுத்துட்ருக்கேன். அம்மே வெடிக்குதுடா. டே போதும், இன்னொரு டைம். ஐ திங்க் கருவேப்பிலை தான் வெடிக்குதுன்னு நினைக்கிறேன். எடுக்கிறாரு. இதுனா ஈஸிடா, மசாலாலாம் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. நீ செஞ்சது நல்லா இருந்தா. எக்கு மட்டும் ஸ்டீமில் ஆஃப் பண்ணிட்டியா ஸ்டவ்வை? இந்த இதில் ஒன்று எடுக்கிறேன். ஆக்சுவலாக பாயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா பாயில் ஆயிடுச்சு. உண்மை இதுவும் வெடிக்க ஆரம்பிக்குது. தக்ஷன் அந்த குட்டி பிளேட் எடு. தேவைங்களா? வி ஆயில் இழுத்துருச்சோ. டிஷ்யூ பேப்பர் வேணுமா துடைக்க? தேவையில்லன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்கிற இதை போட்டுருவோம். ஆயிலில் பொரிச்ச கருவேப்பிலை, அப்புறம் ஆனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதே மாதிரி தான் வேணும்னு கேட்டார் ஐயா. அவன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கான். டேஸ்டிங்க்கு கொண்டு போவோம் 2 பேர். ஐயோ, பச்சை கருவேப்பிலை வந்துடுச்சு. ஒன்று நான் செஞ்சது, இன்னொன்று மை சன்னோட ரெசிபி. எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்கலாம். வாங்க சார்.
ஆக்சுவலாக இது வந்து சீக்ரெட். எது நான் செஞ்சது எது அவனோட ரெசிபின்னு தெரியாது. அவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. தக்ஷா இது ஃபஸ்ட்டு நீ டேஸ்ட் பண்ண. Which one I should take? ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. இதோட சேர்த்து சாப்பிடணும். Both are nice. This is very soft. This is crispy taste. Both are very nice. ஓகே தேங்க்யூ. எது உனக்கு ரொம்ப ஏன் உங்கள் அப்பா நைஸ் எஸ்கேப் ஆயிட்டாரு? நான் செஞ்சது நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் கேட்பேன், நீ செஞ்சது நல்லா இல்லைன்னு சொன்னால் நீ அழுவேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நைஸாக எஸ்கேப் ஆகுறாரு. நீ வந்து சாப்பிட்டு அம்மா பிடிச்சது? This one soft. என் பையன் செஞ்சது தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்சிருக்காமா. ஓகே எனக்கு வேலை ஈஸி. அடுத்த வாரம் ஸ்நாக்ஸுக்கு நீ சாப்பிட்டு சொல்லு. நீ செஞ்சது சூப்பரா? ஓகே நான் செஞ்சதை ட்ரை பண்ணி பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எது நல்லா இருக்கு எது உனக்கு ஸ்நாக்ஸுக்கு வேணும்னு சொல்லு. ரெண்டுமே ஆஃப் ஆஃப் அப்படிலாம் வைக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். இது அவசரமா 7:30க்கு பஸ் வருதுடா. இது சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். நீ செஞ்சது எது வேணும்னு சொல்லு. அப்போ ஒன் டே இது ஒன் டே இது. ஓகேவா? ஓகேங்க, 2 ரெசிபியுமே ஓகேவாயிருச்சு. அப்போ ஒரு வீக் வந்து அவன் செஞ்சது, ஒரு வீக் வந்து நான் செஞ்சது தான் செய்யணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண முடியும். ஆமாம், மீதி இருந்ததுல செஞ்சது இது. ஆனியன் இல்லை, அந்த இது சூடாக இருக்கா? இது வந்து 305th வீடியோ, 307th வீடியோ நான் கடைக்கு செய்வோம். மறக்காம பாருங்க. 300 இல்லை 400க்கு மேலே போயிடுச்சு. நம்ம நிறைய ஷார்ட்ஸ் தானே போட்டிருக்கோம். சூடாக இருக்கா? ரெண்டுத்துக்குமே மிடில் இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? ரெண்டுத்துக்கும் இந்த கிறிஸ்பியாக இருக்கிறது சாப்பிட்டு சொல்லு. இது ஸ்கூலுக்கு கொடுத்துருங்க. எது? அது ஓகே. இது 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 ரெண்டு ஒன்று தானே? இல்லை இது வேறு லாஸ்ட்டாக மீதி இருக்கிற எக்கில் போட்டது. இன்னைக்கு இடி மின்னலோட மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். செஞ்சது எல்லாமே நல்லா இருக்குங்கிற. தேங்க்யூ.